அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு அதாவது ஜூன் 18ஆம் தேதி சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில் எம்எல்ஏக்களுக்கு 2 நாள் பயிற்சி நடக்கிறது. 16ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி 2 நாள் புத்தாக்க பயிற்சியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. நேற்றுக்கு பேரவை விதிகள், அப்புறம் சட்டப்பேரவைக்குள்ளே எப்படியெல்லாம் நடந்துக்கணும், எப்படியெல்லாம் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிற்சியில் சொல்லி கொடுப்பாங்க. அப்படி பார்த்தா முதல்ல முதலமைச்சருக்கே பயிற்சி தேவைப்படுது. ஒன்றும் பேச தெரியல, இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு பேனு. இதில் இந்த பயிற்சி நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, இதை தொடங்கி வச்சிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதை தொடங்குறப்போ அந்த குத்து விளக்கு ஏற்றி தொடங்குவாங்க இல்லையா, அந்த குத்து விளக்கில் இருக்கக்கூடிய ஒரு திரியை மட்டும் ஏற்றிட்டு மற்ற விருந்தினர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட மெழுகுவர்த்தியை கொடுக்கறது தான் எப்பவுமே கடைபிடிக்கக்கூடிய மரபு. ஆனால் பேரவை தலைவருக்கோ அவை முன்னவருக்கோ கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம சட்டப்பேரவை நிகழ்த்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில விஜய் அவர்களே எல்லா திரியையும் விளக்கேற்றி விட்டுட்டாருங்க. அந்த காணொலியை நீங்களே பாருங்க. இன்றைக்கு 17வது சட்டமன்ற பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சியை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்கிறார்கள். மேலும் மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு பேரவை முன்னவர், மாண்புமிகு துணைத் தலைவர் மற்றும் அரசு தலைமை கொறடா ஆகியோரையும் 17வது சட்டமன்ற பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சியை பேரவை செயலாளர் அவர்களை இதெல்லாம் தானே இந்த நார்சிஸ்டிக் பிஹேவியரு. அடுத்தவங்க இருக்காங்க, அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும், அது எண்ணமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு எல்லாத்தையும் ஏற்றிட்டா இருப்பாருங்களேன். இல்லைன்னா தெரியாது போல இருக்கு, இதெல்லாம் தெரியாது போல. அன்னைக்கு மேயர் பிரியா அவர்கள் ஒரே ஒரு திரி அவங்க ஏற்றிட்டு அடுத்ததான் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எம்எல்ஏ பல்லவி அவர்கள் இடையில நின்னாங்க. புரோட்டோகாலின் படி அவங்க வரக்கூடாது, அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அடுத்தது ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் ஏற்றணும்னு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கையில் மெழுகுவர்த்தியை கொடுத்ததற்கு என்ன ஆட்டம் போட்டானுங்க. இங்கே என்னென்னா நம்ம முதலமைச்சரே யாருக்குமே மெழுகுவர்த்தி கொடுக்காம எல்லா திரியையும் அவரே ஏற்றிட்டாரு. இது கூட தெரியாமல் அங்கே நின்று பின்னாடி இந்த கமெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த ஹோஸ்ட்டு, அந்த அம்மா அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா சபாநாயகர், கொறடா எல்லாருமே அடுத்தடுத்து விளக்கேற்ற வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் பேசுகிற சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி இருந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. நான் பேசாமலே அமைதி புரட்சியை செய்வேன் என மக்களுக்கு நிரூபித்து காட்டியுள்ளார் முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் புகழ்ந்திருக்கிறார் விஜய் அவர்களை. நல்லா அமைதியான புரட்சி தான், அமைதியாக தான் இருக்கார். 24 மணி நேரத்தில் 12 பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டில், சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும். இதுக்கெல்லாம் அமைதியாக இருக்கார். நல்ல அமைதி புரட்சி, சூப்பர் அமைதி புரட்சி சார். அவருக்கு எதுவுமே பேச தெரியாது, பேச வராதுன்றதுனால எதையாவது சொல்லி அவரை புகழணுமே அப்படின்றதுக்காக அமைதி புரட்சியை நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை கொண்டு வராங்க. கேள்வி கேட்டால் ஒருத்தருக்கு பதில் சொல்லவே தெரியல, பதில் சொல்ல வராது. அவர் சிஎம்ஏ ஆயிட்டாரு. இப்படியே பேசி பேசி தான் அவரை சிஎம்ஏ ஆக்கி வச்சுட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, அதுக்கு பதிலே சொல்லாமல் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா அமைதி புரட்சியை விஜய் அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்ட்டு இன்னும் புகழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்களே ஒழிய, ஐயோ இவங்கள என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல. இதில் இவங்களை கேள்வியே கேட்டக்கூடாதான். கேள்வி கேட்டால் மட்டும் உங்களுக்கு கரண்ட் வந்துருமா? கேள்வி கேட்காதீங்க. கேள்வி கேட்கக்கூடிய மக்களை பார்த்து நாயின்னு சொல்கிறாங்க, தெருநாயின்னு சொல்கிறாங்க. கண்ட நாயெல்லாம் ஏவி விட்டு அவ்வளோ கொடூர சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அரங்கேறிட்டு இருக்கு. இவர் இங்கே அமைதி புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்காராம். இந்த வார்த்தைகள், இந்த மாயாஜால வார்த்தைகளை எல்லாம் நம்பி ஓட்டு போட்ட மக்கள் இருக்கீங்கல்ல, எல்லாரும் பாதிக்கப்படுறப்போ தான் புரிய வரும் இந்த அமைதி புரட்சி அது இதுன்னு சொல்லி நம்மளை மயக்கி வச்சிருக்காங்க. அமைதி புரட்சியுடைய ஆக்சுவல் அர்த்தம் என்ன அப்படின்னா, அமைதியாகவே இருந்து ஒருத்தர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு, எந்த வேலையும் செய்யாமல் சொகுசாக இருந்துக்கிட்டு எந்த விதமான கடினமான அரசியல் பாதைகள்லையும் அவர் பயணிக்காமல் அவர் பாட்டுக்கு சொகுசாக உட்கார்ந்துருந்து அவர் விருப்பப்பட்ட மாதிரி வாழ்ந்துக்கிட்டே ஆட்சியை பிடிச்சிருக்காரு அப்படின்றது இருக்குல்ல, அதுதான் அமைதி புரட்சி. இதை தாவேக்காக வாக்களித்த மக்களே இப்போ புரிஞ்சுட்டாங்க நிறைய பேர். இதில் வேற இந்த எம்எல்ஏக்களுக்கான பயிற்சி வகுப்புகள் நேற்றுக்கு நடந்துச்சு பாருங்க. அங்கே எம்எல்ஏ பல்லவி இருக்காங்க பாருங்க, வழக்கம் போல் அவங்க குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த தடவை ஒரு மாற்றம், அவங்க கூட வந்த உதவியாளர் இருக்காங்க பாருங்க, அவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்க. இவங்க ஃப்ரீயாக நடந்து போகிறாங்க. நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ இந்த அம்மா அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காகவே என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒருவேளை அண்ணனுடைய ஆட்சியில் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த அம்மா குழந்தைய கையோடவே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களோ, ஒருவேளை இதுக்காகவா தான் இருக்கும் போல இருக்குங்க. இவங்க அண்ணன் ஆட்சியை இவங்களே நம்பாமல் இருக்காங்க போல இருக்கு. இந்த பயிற்சி கூட்டத்தில் சட்டப்பேரவை விதிகள், சட்டமன்றத்துக்குள்ளே எம்எல்ஏக்கள்லாம் எப்படி செயல்படணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா. அதுலையாவது இந்த அம்மா லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகாவது லீவ் எடுக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா குழந்தை பிறந்து இப்போ 15 நாளோ 20 நாளாக தான், அது கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த அம்மா அந்த குழந்தையும் தூக்கிட்டு அங்கே சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த நிகழ்ச்சி இருக்குது பாருங்கள்,
அந்த துவக்க நிகழ்ச்சி. அதில் அவ்வளோ சத்தத்துக்கு நடுவில் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. போகிற வர இடத்துக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க குழந்தைய. அந்த குழந்தை எவ்வளோ பாதிக்கப்படும் இதனால். இதெல்லாம் யோசிக்காமல் இவங்களுடைய அட்டென்ஷன் சீக்கிங்காக, இவங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காகவும் லாபத்திற்காகவும் குழந்தைய தூக்கிக்கிட்டே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா இங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. மேட்டர்னிட்டி லீவ் எடுத்துட்டு வீட்டில் உட்காந்துருந்து குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இவங்களுக்கு அதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. அதையும் மீறி ஏன் தான் இப்படி குழந்தைய தூக்கிட்டு வராங்கன்றது சீரியஸ்லி புரியலை. இந்த நிகழ்ச்சியிலையாவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் லீவ் எடுக்கிறாங்களா இல்லை மறுபடியும் அட்டென்ஷன் சீக்கிங்காக குழந்தைய தூக்கிட்டு தான் வராங்களான்றதை பார்ப்போம் பொறுத்திருந்து. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பேசக்கூடிய ஒரு காணொளி பார்க்க போகிறோம். அந்த காணொளியில் அந்த பெண் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி காணொளிகள் போட்டதுக்காகவே அவங்க வீட்டோட ஓனர் வந்து அவங்கள வீட்டை காலி பண்ண சொல்லியிருக்காங்கங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. அந்த காணொலியை ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த பெண் பேசக்கூடிய காணொலியை. நான் விஜய் சாரை தப்பா பேசிட்டேனா, அதனால என் வீட்டை காலி பண்ணிடணுமா என் வீட்டு ஓனர் சொல்றாங்க. சேம் விஜய் சாரை பத்தி என்னோட வீடியோஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல நான் தப்பா பேசியிருப்பேனா? தப்பு பண்ணாத யாரை பத்தியா நான் தப்பா பேசியிருக்கேனா? இருக்கவே இருக்காது. அப்படி ஏதாவது இருந்தா எனக்கு காட்டுங்க. நான் எந்த இடத்துலயும் பேசல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சர்ச் போயிருக்கேன். பூசை முடிஞ்ச உடனே ஒரு லேடி என்னை பார்த்து முறைக்கிறாங்க. என்ன இப்படி முறைக்கிறாங்க அப்படின்னுட்டு நான் இருக்கேன். அவங்க வந்து என் வீட்டுல வந்து உட்காந்துட்டு நீ இப்படி பேசுவியா, யாருங்க அது, கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றேன். அவங்க வந்து இன்னும் பேசுறாங்க. அவ்வளோ கட்டுன்னு கோவம் வந்து, நீ யாரு பே, நீ எப்படி பே அண்ணன் அப்படி பேசலாம், நீ விஜய் அண்ணன் எப்படி அப்படி பேசலாம், அப்படி போபே அப்படி என்னென்னமோ பேசுறாங்க. அப்படி ஒரு அவ்வளோ பூசை முடிய கூட இல்லை, சாமி பாட்டு பாடிட்டே இருக்காங்க. அவங்க அப்படி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஆல்ரெடி நான் வெளியே ஒரு கேப் புக் பண்ணி போனா கூட ஐயோ வர்றது டிவிக்கு ஆட்களா இருப்பாங்களோ ஏதாவது, ஏன்னா என்ன எல்லாம் அப்படி தப்பா புரிஞ்சு வச்சு எனக்கு கமெண்ட் அவ்வளோ வரும். அவ்வளோ தப்பான கமெண்ட். டிவிகே காரங்களாலதான் சொல்ல போனா இன்னைக்கு நான் இவ்வளோ பேசுறேன். நான் பாட்டுக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், எனக்கு மனசு சங்கடமா என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எப்பயும் செம்மொழி மகள் ஒரு பேஜ்ல பேசுவேன். அது மாதிரி இந்த சம்பவம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க. இப்படி நம்ம கேள்விப்பட்டதே இல்லை இது வரைக்கும். வீட்டு ஓனர் வந்து வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்களாம் டிவிக்கே வந்து விமர்சனம் பண்ணி பேசுனதுக்காக. ஆடா பாவிகளா, இவ்வளோ ரசிக வெறி பிடிச்சி போயிருப்பாங்களா? இவ்வளோ ரசிக முகத்தில் இருப்பாங்களா? வீட்டில் இருக்கக்கூடிய டெனண்ட் வந்து அவங்க கருத்தை வந்து பதிவிட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு காணொளி போடுறாங்கன்றதுக்காக வீட்டையே காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு குரூரமான மனநிலை கொண்ட ஒரு கும்பலாக இருக்குன்னு பாருங்கள். விமர்சனத்தையே ஏற்றுக்க முடியல இந்த கும்பலால். போய் சர்ச்சில் போய் நின்று அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. சர்ச்சில் போய் நின்று கேவலமாக திட்டியிருக்காங்க. இந்த பெண்மணியை, சர்ச்சுக்கு போன ஒரு பெண்ணை வந்து பிடிச்சி திட்டியிருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு கும்பல்னு பாருங்கள். இதுதான் சைக்கோத்தனம், வெறி பிடிச்ச கும்பல் அப்படின்னு எதுக்கு சொல்கிறோன்னா இதுக்கு தான் சொல்கிறோம். விமர்சனத்தை ஏற்றுக்க முடியாது, இவங்களை யாரும் கேள்வி கேட்டக்கூடாது, இவங்களுக்கு எதிர் மனநிலையில் யாருமே இருந்துடக்கூடாது, எல்லாருக்குமே விஜய் அவர்களை பிடிக்கணும், எல்லாருமே விஜய் அவர்களுடைய ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்லணும், யாருமே கேள்வி கேட்டக்கூடாது, இப்படின்ற ஒரு மனநிலை தான் இவங்களுக்குலாம் இருக்குது. இவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து விஜய் ரசிகர்கள் தான் இருக்கணும், தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும்தான் இருக்கணும், வேற யாருமே இருக்கக்கூடாதுன்ற ஒரு மனநிலை. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான மனநிலை. இவங்களுக்கு ஒரு கருத்து இருக்குன்னா மற்றவங்களுக்கு ஒரு கருத்து இருக்க தான் செய்யும். நான் இருக்கிற இடத்துல வேற எந்த கருத்து இருக்கிறவங்களுமே இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா அப்படி வாழ முடியாது. இவங்களுக்கெல்லாம் இந்த பேசிக்கான நாலேஜே வந்து இல்லாமல் வாழ்கிறாங்க தாவேக்காரங்க. நான் சொல்கிறேன், தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்களும் சரி, தாவேக்காவை ஆதரிக்கிறவர்களும் சரி, விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் சரி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிப்படையான எந்தவித நாலேஜுமே இவங்களுக்கு கிடையாது. அதனால தான் தற்குறிகள்னு சொல்கிறோம். தற்குறிகள்னு சொன்னால் மட்டும் கோபம் போத்துக்கிட்டு வருது. இப்போ இது வந்து ஒரு ஹவுஸ் ஓனராக, இந்த பெண்மணியை காலி பண்ண சொன்னவங்க ஒரு ஹவுஸ் ஓனரு இல்லை 4 பிஸ்னஸை ஓன் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து கொஞ்சம் சமூகத்தில் நல்ல வேலையில் இருக்காங்க, சமூக அந்தஸ்து அவங்களுக்கு கொஞ்சம் உயர்வான ஒரு அந்தஸ்துன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலுமே அவங்க எல்லாருமே அறிவாளிகள்னு நினச்சிடக்கூடாது. இதே மாதிரி தற்குறிகள் நிறையா இருக்குது. பணம் இருக்குன்றதுனால ஒருத்தன் அறிவாளி கிடையாது. விஜய் அவர்கள்கிட்ட தான் பணம் இருக்குது, அதுக்காக அவர் அறிவாளியா? நல்லா ஆடுவார், படத்தில் நடிச்சிருக்காரு, அதை வச்சு சிஎம் ஆகிட்டார். அதே மாதிரி தான் நல்லா காசு இருக்கும், வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருப்பாங்க, நல்லா காசு இருக்கும், தொழில் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரிவிலேஜ்லாம் கிடச்சிருக்கும், அதுக்கான படிப்புகளை படித்து நல்ல நல்ல உத்தியோகங்களில் இருப்பாங்க. அதுக்காகவே எல்லாரும் அறிவாளி ஆயிட முடியாது. அறிவுன்றது அவங்க நடந்துக்கிற விதத்துலையும் அவங்க மற்றவங்களை எப்படி நடத்துகிறாங்கன்ற விதத்துலையும் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாட்டிலேயே இருக்க தகுதி இல்லாத ஒரு கேடுகட்ட கும்பல்னு சொன்னால் இந்த தாவேக்கா கும்பல் தான். இந்த தாவேக்காரங்க ஓனராக இருக்காங்க அப்படின்ட்டுலாம் சொன்னாக்க ஒரு வீட்டுக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க. வேறு எக்ஸ்ட்ரா காசு எங்கேயாவது உளுந்து செத்துனாலும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வாடகை கொடுத்தனாலும் ஒரு வீட்டில் இருந்துடலாம்.
ஆனால் தாவேக்காரனுங்க ஓனராக இருக்கானுங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அந்த வீட்டுக்குள்ளே ஏறிடாதீங்க. தெளிவாக இருக்கிற ஒருத்தன் ஒரு வாடகை வீடு வாடகைக்கு விடுறான் அப்படின்னா அவன் வந்து கொஞ்சம் அதிகமாக காசு கேட்குறான் அப்படின்னா கூட அந்த காசை கொடுத்து கூட நிம்மதியாக வாழ்ந்துடலாம். ஆனால் ஒரு பைத்தியக்காரன் ஒரு தற்குறி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக காசு கொடுக்குறான், வாடகைக்கு வீடு கொடுக்குறான்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே குடியேறிட்டு நிம்மதியாகவே இருக்க முடியாது கைஸ். ஆகவே வீடெல்லாம் பார்க்க போகிறீங்க இல்லை ஏதாவது உங்களுக்கு முக்கியமான ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவன் ஒரு தாவேக்காரனா அந்த விஷயத்தை அணுகிறவன் இல்லை அந்த விஷயத்தை ஓன் பண்ணக்கூடியவன் இல்லை உங்கள் கூட பார்ட்னராக வரக்கூடியவன் இல்லை ஏதோ ஒன்று அவன் தாவேக்காரனா விஜய் ரசிகனான்றதை பார்த்து விஜய் ரசிகனா இருந்தான் அப்படின்னு சொன்னாக்க தெரிச்சு ஓடிருங்க. ஐயையோ சாமி வேண்டாண்டா சாமின்ட்டு ஓடிருங்க. இந்த தாவேக்கா கொடியை பார்த்தாலே ஒரு 10 அடி தள்ளி போயிருங்க. அவனுங்க கிட்ட எந்த டீலிங்ஸும் வச்சுக்க கூடாது. அப்போதான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்களேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு அது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. இப்படி ஒரு சம்பவத்தை நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. சோஷியல் மீடியாவில் மிரட்டுவானுங்க, அப்யூஸ் பண்ணுவானுங்க, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் வீட்டு ஓனரே வந்து இப்படியெல்லாம் பேசுவாங்கன்றதை நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.